மனுஷா ஈரார் தொகை 12 குங்குமக்காய் வெட்டல எதிராட்டம் ஐயோ மாமா ஆனாதான் தெரியும் மருமகனது வரா மான்சு இப்பதான் நம்புறது பாபா கம்பது சாட்டைங்க ஓஹோ பாரு நானும் எடுக்க மாட்டேன் குனிஞ்சு ஒன்ன கட்டுற சோதரிமா மாமா வயசாகி போச்சு கை நடுக்கம் குனிஞ்சு எடுக்க முடியாது அந்த தாய் கட்டி நீ எடுத்து அண்ணங்க மாமன் கையில கொடு மாமனுக்கு சொரங்கு வேற கீழே கிடக்குறாரு அதனால சொல்லு பாரு ஏன் உங்ககிட்ட வாங்குறேன்னா தர்மராஜன் கை சாம்ராஜ்யம் பட்ட கை அதனால அவர் கை தொட்டு வாங்கணும் அவர் எடுக்கும் போது நமக்கே வெற்றி புடிங்கிட்டு வச்சுக்கா வெற்றி சொல்லு அண்ணா தம்பி துரியாதேனா இந்த ஆட்டை பார்த்தா நீ ஜெயிச்சுட்டா என்னான்னு தெரியல ஆமா நீ ஜெயிக்க போறன்னு எனக்கு உறுதியாகி போச்சு ஆனா மாமன் மோட்டாதான் தெரியுமா சரி எடுத்து ஆடிட்ட மாமன் ஐயோ அவரால் குனி முடியறதுல பார்த்தா கண்ணு தேனி மாட்டது அதனால நீயே எடுத்து கொடு கையில ஆண்டு எடுத்து கொடுக்க வேண்டும் ஆமா ஆமா வயசான காலத்துல முடியல நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கும் தெரியுமா ஐயோ எருமையிலே சொல்றீங்க நீ குஞ்சு எடுத்து கூட வாங்கிக்கிறேன் சரி ஆகட்டும் மாமா ஏடு 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 மருமகனே துரியோதனா ஆமா நான் தலைமலை கையில இருந்து புடிங்கிட்டேன் அப்படியே லபக்குன்னு புடிங்கிட்டேன் இந்த அசலட்சம் எனக்கு தாக்குவாங்க ஓ ஜாகிரதா பாத்துக்கா நீ அந்த படம் ஓரமே இல்ல என் மந்திரத்தை கூப்பிடுறான் சாமி சேட்டி வீட்டுல எத்தனை குடும்பம் எல்லாம் நாடுதோ ஏய் குட்டி சாத்தா வந்து கூப்பிடுறாரு அந்த படம் இல்ல சரி இல்ல ஆனா விட்டுக்கு பாட்டுக்கு கொடுத்தா எதுக்கு இந்த ஆடத்துல போற நானே கழிக்கணும் நீயே கழிக்கணும் கேக்குற பலி கொடுக்கணும் எனக்கு என்ன பலி எனக்கு குடுக்க இல்லாத கடாய் வேணும் எத்தனை கடாயிங்க 10 கடாய் கொடுக்குறதா பொடுக்கடா கடாய் ஆடுதா அதை கொடுக்குற ஆடு பொட்டாடே கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல பல்லு போன கேள்வி 10 பேர் பலி கொடு 5 கடாய் கொடுக்குறோம் முன்னாடியே சரி அப்படி எனக்கு கொடுத்ததா உண்டானா உன்னுடனே இருந்து ஆட்டம் போல உனக்கே கழிக்கிற மாதிரி நான் அருள்வளிக்கிறேன் மாமா மருமகன தெரியும் அதான் வெத்தக்கார கரியாயோ என்ன மாமா என்னமோ பூதத்தை கூப்பிட்டு மேலே ஏத்தின்னு கிடந்தா குட்டி சாத்தா மந்திரம் அது வந்து மேல உட்காந்து கேட்டுச்சு கேட்டதை நான் கொடுத்துருவேன் அது நான் சொன்னதை படி எந்த கேள்வியே தேடுறது இந்த கேள்வி அடிக்கிறதுக்கே வரேன் கேள்வியை நான் கொடுக்குறேன் அப்ப கொடுத்துக்கிறோம் தெரியும் சரி மாமா போடு ஆனா நான் கிடைக்கிறப்பா பாரு ஈரார் தொகை 12 குங்குமக்காய் வெட்டிருச்சு அதிகமா பொண்ணுக்குவாரு ஏன்னா கரெக்டா வந்தது மாமந்த வெற்றி ஐயோ ஏன்னா தம்பி மாமன் ஜெயிச்சுக்கிறாரு அப்படியா எனக்கு ரொம்ப மனசு சரி நல்லது கண்ணே ஆட்டத்தை நிறுத்தி விடலாம் மைத்ரா ஆட்டத்தை நிறுத்தலாம் எங்க பாரு அழுகை பேச உனக்கு மகாராஜா ஓடி போயிடுவான் மகாராஜா வரான் இவன் என்னமோ சொல்ல வரான் சொல்லு என்ன அண்ணன் ஜெயிச்சார் தானே ஆமா முதல்ல அவர் ஜெயிச்சாரு அவர் முதல் ஜெயிக்கும் போது என்ன பண்ணுங்க பிள்ளையாரு கூட்டுட்டுங்களே பிள்ளையார் கூட்டுங்க தானே ஆமா இப்ப நீங்க ஜெயிச்சிருக்கீங்க தானே ஆமா இந்த ஆட்டமா பிள்ளையார் கூட்டலாமே மயிர போடலாமே வாங்க ஒரு ஊர்ல எத்தனை புள்ளியா இருக்குது ஒண்ணுதான் அப்ப ஒரு ஆட்டம் மட்டும் தான் புள்ளியா இருக்கு வர்றாங்க அம்மா எவ்வளவு நேரம் உன்னை பெற்றுருங்க போட்டாட்டே போட்டா மாமா பேசு இன்னொரு ஆட்டம் ஓராட்டம் இன்னொரு ஆட்டம் ஆடலாம் என்னத்த வச்சு இங்க பாரு நீங்க எத்தனை பேரு நாங்க 100 பேர் என்னோட சேர்த்து அவங்க 5 பேரு 100க்கு 5 சொல்ற போய் அண்ணே துரியோதனா மறுபடியும் வைத்தாடே என்னிடம் எதுவும் எடுத்து வரவில்லை இந்த ஆட்டம் அண்ணன் ஜெயிச்சதுனால எனக்கு மனசுக்கே சரியில்லை மாமன் ஜெயித்து விட்டார் நீ அதனால மாமன் ஜெயிச்சார் நீ ஒரு ஆட்டம் ஜெயிக்கணும் என்னுடைய எந்த பொருளும் இல்லையே இருக்குது பொருள் இருக்குது என்ன பொருள் இருக்கிறது என்னோட சேர்த்து என் தம்பி மாதிரி எத்தனை பேரு நீங்கள் 100 பேர் இருக்கின்றீர்கள் உன்னோட சேர்த்து உன் தம்பி மாதிரி எத்தனை பேரு 5 பேர் இருக்கின்றோம் 100க்கு 5 100க்கு 5 உன் தம்பி மாற வைத்தாரு
தம்பிமார்களை வைத்து நான் சூதாட வேண்டுமா? ஆமா. என்னை போன்று இந்த உலகத்தில் இழி செயலை யாரும் செய்யக்கூடாது. நான் இப்பொழுது இந்த செயலை செய்ய போகின்றேன். என் தம்பிமார்களை வைத்து என் தம்பி துரியனுக்காக சூதாட போகின்றேன். என் தம்பி மாதிரி நான் வச்சிருக்கிற 100 பேர் அழுவே இல்லையே. நான் தோற்பேனோ ஜெயிப்பேனோ எனக்கு தெரியாது. ஆனா என் மாமனுக்கு, சகுனி மாமனுக்கு தெரியும் இது வித்தை. மாமா, மைத்ரா ஏன் அப்படியா? என் தம்பிமார்களை வைத்து சூதாட வேண்டுமே, அவ்வளவுதானே? அவங்க மாதிரி கூட்டின்னு போயிருப்பாரு. கடைசியில் அவ ஒரு பொருள் அவங்களுக்கு தம்பி கேளு, அவங்களுக்கே தான். இது நீ மாற்றி பேச மாட்டாயே. பொதுவாளு நான் நேரத்தை பொதுவா பேசுறோம். உங்க தம்பி சொல்ற வார்த்தைக்கு அப்படி நான் போய் பேசுறேன், என் நாக்கு அழுகி போயிடும். கண்ணே, ஆடலாமா? ஆடு. உங்களுக்கே செல்வோம். என் மாமனி மாப்பிள்ள நாய் இல்லையா? எப்படி பண்ண அந்தாடி இந்த போடுறதுக்கு என் என்ன மாமனி சாப்பாடு கிடையாது. புரிஞ்சு பார்த்தா தர்மராஜ் ஏன் மாமா? மாமா அவனுக்கு தெரியாது பீக்கி தெரியும். ஏய் யாரும் அறுக்கட்டுப்பட தர்மராஜா பீன்றோம். தர்மராஜா போடும்போது பார்த்து நீ தர்மராஜா போகும்போது ராஜா விழுந்துச்சா மாத்தி இல்லான்னு போய் எட்டி பார்த்தோம். நீ எப்பேற்பட்டு கேளாக்கே தெரியுமாமா? சொல்லிடு பாராடே. நீரார் தொகை 12 குங்குமக்காய் வெட்டல எதிராட்ட ஆடணும். மாமான் மாமா மருமகனை தெரியாதா? இந்த ஆட்டம் நாங்க வாழணும். ஆமா, அந்த பறவை இல்ல அந்த தலைப்புள்ள இது அந்த வச்சிருந்து பாரு, அந்த மைய தலைக்காயில இருந்து எடுத்து ஏய் தடவு வச்சுக்கிற நீ போ. அந்த பறவை இல்ல நானே கெளிக்கிறேன். என் மாமன் பாரு, மாமன் பல பல அரிமா நீரார் தொகை 12 குங்குமக்காய் வெட்டிருச்சு. இந்த ஆட்டமும் உங்களது. ஏன்னா கண்ணே துரியதனா, மாமனே ஜெயிச்சுக்கிறாரு. சரியாகட்டும், நிறுத்தி விடலாம் ஆட்டத்தை. இரு, என் மாமன் சொல்லுவாரு. ஏய் ஏய் ஏய்யா இது சாப்பாடு ஆகல. டேய் ஆச்சாமான் பாடுறா. டேய் சாப்பாடு வேற. அம்மா ஆச்சா, இப்பதான் ரசம் வேவுதான். நல்லா வேணும். நல்லா வெந்து குச்சாதான் நல்லா இருக்கும். இங்க பாரு சாப்பிடாத பாண்டவர் போகவே கூடாது. அதனால அப்ப இன்னும் ஓராட்டம், ஒரே ஆட்டம். ஓராட்டம் ஓராட்டம். எப்படி சொக்காட்டம் அது ஆடணும். அதை போய் சொல்லு கொண்டுகிட்ட. என்னத்த வச்சு இங்க பாரு உங்களுக்கு எத்தனை மேலே பாரு. என்னுடைய மனைவி மாதிரி என் தம்பி மனைவி மாதிரி எத்தனை கேக்குறான்? ஆமா. என் மனைவி என் தம்பி மனைவி சேர்த்து 100. அவங்களுக்கு 5க்கு 1. 100க்கு யாயா 1 சொல்லியா போய். அண்ணா கண்ணே துரியதனா, என் தம்பியவர்களை வைத்து ஆடிவிட்டேன். இதற்கு மேல் ஆடுவதற்காக எந்த பொருளும் என்னிடம் இல்லை. பொருள் நிறுத்தி இருக்குது. விடலாம். இருக்குது. என்ன பொருள்? அவங்க பொருள் அவங்களுக்கு நல்லா கேட்டுக்கா. ஆகட்டும். இருக்குது பொருள். ஆனா எனக்கு தெரிந்த எந்த பொருளும் இல்லையே. என் மனைவி என் தம்பிமார் மனைவி எத்தனை பேர்? 100 பேர். உங்கள் 5க்கு எத்தனை? ஒருவள் பாஞ்சாலி மட்டும்தான். 100க்கு 1. 100க்கு 1. பாஞ்சாலி வைத்தாடு. பாஞ்சாலி கொடிய வார்த்தை
நினைக்கலாமோ உலகத்தில் பிறப்பேண்டு பிறந்த உயிர்கள் அனைத்துமே அவர் மனதிற்கேற்றவாறு வாழ்கிறது. மனித ஜென்மம் மட்டும்தான் தனக்கேற்று வாழ்கிறது. நாடாகி அத்திபுரம் வந்தவுடனே என் தம்பி மகளை தனியாக பிரித்து என்னை ஒருவனாக நிறுத்தி சூதி என்று சொல்லக்கூடிய இந்த பகடை ஆடுவதற்காக திறத்திருக்கிறீர்கள். ஆமா, அப்படி பகடை ஆடுவதாக இருந்தாலும் அரசர்களாக மன்னர்கள் சூதாடே கூடாது கண்ணே. இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைக்காகவும் நம்முடைய மாவன் சகுனியினுடைய வார்த்தைக்காகவும் இந்த துறை மக்கள் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் ஒன்று சேர்ந்து சும்மா இருக்கலாகாது என்ற வார்த்தைக்காக உங்களுக்காக நான் இசைய வந்தேன் இந்த சூதாட. அதனால என்ன, நான் எத்தனையோ வார்த்தை உங்களுடைய உதிர்த்தேன். மகாபாரத ராமாயணம் சொல்லக்கூடிய வரலாற்று கதைகளை